ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சகோ பெட் ஃபார்ம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம ஃபார்மில் ஹேச்சிங் பண்ணுறதும் அதை எப்படி நம்ம பேட்சாக கோழி குஞ்சுகளை பிரித்து விடுறோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்னா, இன்குபேட்டர் நம்மமே ரெடி பண்ணது. நம்ம பழைய ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே அதே மாதிரி செட் பண்ணி உள்ள ஒரு நெட்டு வச்சு கொடுத்து அப்படி ஹேச்சிங் ஒரு ட்ரை வச்சு கொடுத்து அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளையும் கிடைக்கிற முட்டை அப்படின்னா நம்ம பிரிப்போம். தண்ணி மற்றபடி அது முட்டை பொரிப்புத்தன்மை உள்ள முட்டைகளை மட்டும்தான், தண்ணி படாமல் அந்த வேஸ்ட்லாம் படாமல் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஹேச்சிங் பண்ணுவோம். இது இப்போ பார்த்துட்ருக்க ஒரு 4 நாள் 3 நாள் அந்த மாதிரி குஞ்சு. முதல்ல அதில் பொரித்த உடனே அதில் ஒரு நாள் 24 மணி நேரம் விட்டுருந்துட்டு அதை ரெண்டாவது எடுத்து இதே மாதிரி இதில் விடுவோம். இதில் விட்டு இதில் ஒரு 5 நாள் 5 நாள் ஆமாம், ஒரு 5 நாள் 6 நாள் இதில் விட்டுருப்போம். இதில் விட்டு இதிலேருந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆன உடனே அதுக்கப்புறம் இதில் விட்ட உடனே நம்ம என்ன கொடுப்போம்னா சாப்பாடு கொடுப்போம், தண்ணியும் சாப்பாடு கொடுப்போம். அங்கே நிற்கும்போம் நம்ம நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்சம் தண்ணி மட்டும்தான் கொடுப்போம். இது இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்கணுன்னா அதிலேருந்து கொஞ்சம் டெவலப் ஆகி 10 நாள் அந்த ஸ்டேஜில் உள்ள குஞ்சுகள். இதெல்லாம் விட்டோம். வான்கோழி, போர்க்கோழி, ஃபேன்சி இது எல்லாமே அப்படி ஒரு பேட்சாக தான் நிற்கும். இதை கொஞ்சம் ஒரு 2 மாதம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 1 மாதம் அந்த 30 நாளான குஞ்சுகள். நம்ம 2 மாதம் தாண்டினதுக்கப்புறம் தான் இதில் நம்ம தனித்தனியாக பிரிப்போம். வான்கோழி, போர்க்கோழி, ஃபேன்சி, இந்த கினிக்கோழி இதெல்லாம் தனித்தனியாட்டு மாற்றுவோம். அது ஒரு இதில் தான் விட்டுருப்போம். இதை விட்டுருக்குது வான்கோழி. இது கரெக்டாக 1 மாதம் அந்த ஸ்டேஜ் குஞ்சுகள். இது இப்போ பார்த்துட்டு 2 மாதம் 3 மாதம் அந்த பேட்சு. இது எல்லாமே இப்படி சேர்த்தா விட்டுருக்கேன். வான்கோழி, போர்க்கோழி, இப்போ பார்த்தா தெரியும், பிரம்மா, ஃபேன்சி கோழிகள் எல்லாமே இந்த பேட்சில் தான் விட்டுருக்கேன். இதை இனி இந்த இடத்துலேருந்து பிரித்து தனித்தனியாக நம்ம எடுத்துடுவோம். இப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்குது. இது ஒரு சின்ன இடம் தான், இடத்துல விட்டுட்டு இதில் இப்போ நம்ம பிரிக்கிறதுக்கு வேண்டி தான் இதை இங்கே விட்டுருக்கேன். இங்கே வந்த பிறகு தான் நம்ம புல் கொடுப்போம். காலையில் இந்த கோழி தீரம், மத்தியான டைமில் புல் சாப் கட்டுறதுக்கு சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு அந்த சைஸாக வெட்டி மத்தியானம் கொடுப்போம். சாயங்காலம் சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.